Hello students, welcome to CE Education. Models, அதாவது pure auxiliary verbs. அதுல நம்ம should, would இந்த சாப்டர்ல இத பத்தி நம்ம பார்ப்போம். willோட past tense would. ஒரு sentence direct speechல இருந்து indirect speech-ஆ மாறும்போது will would-ஆ மாறும். அடுத்தது next willingness, விருப்பத்தை தெரிவிக்கக்கூடிய சென்டென்ஸ்ல would யூஸ் பண்றோம். அடுத்தது habitual, இதெல்லாம் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நமக்கு ஈஸியா புரியும். அடுத்தது பாத்தீங்கன்னா shall-ஓட past tense should. இதுவும் டைரக்ட் ஸ்பீச் ஒரு சென்டென்ஸ் இருந்தது அப்படின்னா அதை இன்டைரக்ட் ஸ்பீச் சென்டென்ஸா மாறும்போது should யூஸ் ஆகுது. அடுத்தது கண்டிஷன், நிச்சயமாக இந்த செயல் செய்யணும் அப்படின்ற சென்டென்ஸ்ல should யூஸ் ஆகுது. அடுத்தது அட்வைஸ், சஜஷன், இந்த மாதிரியான சென்டென்ஸ்ல நம்ம should யூஸ் பண்றோம். willோட past tense would. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம I யூஸ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I will go to ஊட்டி. இது என்ன டென்ஸ் இந்த சென்டென்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஃபியூச்சர் டென்ஸ், ஏன்னா will வந்திருக்கு. இப்போ நம்ம வழக்கமா ஐக்கும் விக்கும் ஷெல் தான் யூஸ் பண்ணுவோம், மற்ற எல்லாத்துக்கும் will யூஸ் பண்ணுவோம். ஒருவேளை ஐ ஷெல் அப்படின்றதுக்கு பதிலாக ஐ will யூஸ் பண்ணா என்ன மீனிங் வரும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் போன சாப்டர்ல. பார்த்தீங்கன்னா நான் ஊட்டிக்கு செல்வேன் நிச்சயமாக அப்படிங்கிற மீனிங்ல வரும். ஸோ நான் ஊட்டிக்கு கண்டிப்பாக போவேன் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கறதுக்கு நம்ம ஷெல் இருக்கிற இடத்துல will யூஸ் பண்ணலாம். இப்போ இதை நம்ம டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கு இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுவோம். ஐ செட் தட் I would go to ஊட்டி. மீனிங் பார்த்தீங்கன்னா நான் கூறினேன் நான் ஊட்டிக்கு செல்வேன் என்று. அடுத்து நெக்ஸ்ட் we யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் பாருங்க, we will go to ஊட்டி. ஸோ we shall தான் வரணும், ஆனால் ஷெல்லுக்கு பதிலாக will யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அது எந்த மாதிரியான மீனிங்ல வரும்? நாம் ஊட்டிக்கு செல்வோம், ஆனால் நிச்சயமா செல்வோம். இப்போ இதை இன்டைரக்ட் ஸ்பீச்சை மாத்திரம் we said that we would go to ஊட்டி. நாம் கூறினோம் நாம் ஊட்டிக்கு செல்வோம் என்று. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் you. பாத்தீங்கன்னா you will go to ஊட்டி. இதுக்கு மீனிங் பாருங்க, நீ ஊட்டிக்கு செல்வாய். இந்த இடத்துல நிச்சயம் அப்படிங்கிற மீனிங் வராது. ஏன்னா யூசுவலா நம்ம ஐக்கும் விக்கும் ஷெல் யூஸ் பண்ணுவோம், மற்ற எல்லாத்துக்குமே will தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல will தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீ ஊட்டிக்கு செல்வாய். இது இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாத்தலாம். you said that you would go to ஊட்டி. ஸோ வில்லுங்கிறது உட்டா மாறிடுச்சு. ஸோ இதுக்கு என்ன மீனிங் வரும்? நீ கூறினாய் நீ ஊட்டிக்கு செல்வாய் என்று. அடுத்தது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் you will go to ஊட்டி. நீங்கள் ஊட்டிக்கு செல்வீர்கள். இதை இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாத்தலாம் பாருங்க. you said that you would go to ஊட்டி. நீங்கள் கூறினீர்கள் நீங்கள் ஊட்டிக்கு செல்வீர்கள் என்று. அடுத்து நெக்ஸ்ட் he will go to ஊட்டி. மீனிங் பார்த்தீங்கன்னா அவன் ஊட்டிக்கு செல்வான். இன்டைரக்ட் ஸ்பீச் he said that he would go to ஊட்டி. அவன் கூறினான் அவன் ஊட்டிக்கு செல்வான் என்று. அடுத்து நெக்ஸ்ட் she will go to ஊட்டி. மீனிங் பார்த்தீங்கன்னா அவள் ஊட்டிக்கு செல்வாள். இன்டைரக்ட் ஸ்பீச்ல she said that she would go to ஊட்டி. அவள் கூறினால் அவள் ஊட்டிக்கு செல்வாள் என்று. அடுத்து நெக்ஸ்ட் it will go to ஊட்டி. அது ஊட்டிக்கு செல்லும். இது இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாத்திரம் it said that it would go to ஊட்டி. அது கூறியது அது ஊட்டிக்கு செல்லும் என்று. அடுத்து நெக்ஸ்ட் they will go to ஊட்டி. அவர்கள் ஊட்டிக்கு செல்வார்கள். இன்டைரக்ட் ஸ்பீச்சை மாத்தலாம் பாருங்க. they said that they would go to ஊட்டி. அவர்கள் கூறினார்கள் அவர்கள் ஊட்டிக்கு செல்வார்கள் என்று. ஸோ பார்த்தீங்கன்னா வில்லுங்கிறது உட்டா மாறுது எந்த இடத்துல? டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாறும்போது. ஸோ உட்டினுடைய யூசேஜ் இன்டைரக்ட் ஸ்பீச்ல பார்த்துருக்கோம். அடுத்தது would பார்த்தீங்கன்னா willingness, விருப்பத்தை தெரிவிக்கக்கூடிய சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணலாம் பாருங்க. I will go to ஊட்டி. அதே சென்டென்ஸ் தான்.
நான் ஊட்டிக்கு செல்வேன், ஷெல் வர வேண்டிய இடத்துல வில் வருது. ஸோ அது நிச்சயத்தை குறிக்கக்கூடிய சென்டென்ஸ் இது. கண்டிப்பாக ஊட்டிக்கு செல்வேன், அந்த மாதிரியான மீனிங் வரும் இதுக்கு. இப்போ நம்ம இங்கே would யூஸ் பண்ணுறோம் வில்ல எடுத்துட்டு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐ வில் லைக் டு கோ டு ஊட்டி அப்படின்னா இது தவறான சென்டென்ஸ். ஏன்னா ஐ வில் லைக் வராது, ஏன்னா இது தப்பு. ஸோ நம்ம என்ன கரெக்டான சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வுட் லைக் டு கோ டு ஊட்டி, நான் ஊட்டிக்கு செல்ல விரும்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ வில் கோ டு ஊட்டி அப்படின்னா நான் ஊட்டிக்கு செல்வேன். இதை விருப்பத்தை தெரிவிக்கக்கூடிய சென்டென்ஸாக மாறும் பொழுது வுட் லைக்குன்னு வரும், வில் லைக்குன்னு வராது. அடுத்தது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. we will go to ஊட்டி, நாம் ஊட்டிக்கு செல்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவுமே நிச்சயம், ஏன்னா வீக்கு எப்பயுமே ஷெல் தான் வரும், ஆனால் வில் வந்திருக்கு. ஸோ நிச்சயமாக நம்ம ஊட்டிக்கு போவோம். இப்போ நம்ம we will like to go to ஊட்டி வராது, இது தப்பான சென்டென்ஸ். we would like to go to ஊட்டி தான் வரும். ஸோ இதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா நாம் ஊட்டிக்கு செல்ல விரும்புகிறோம். நெக்ஸ்ட் யூவை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். யூ வில் கோ டு ஊட்டி, நீ ஊட்டிக்கு செல்வாய். ஆஸ் யூஸ்வல் வந்து நமக்கு ஃபியூச்சர் டென்ஸில் மற்ற எல்லாத்துக்குமே வில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே யூக்கு வில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை நம்ம வில்லிங்னஸ்ஸாக மாற்றுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வுட்டை யூஸ் பண்ணி யூ வில் லைக் டு கோ டு ஊட்டி யூஸ் பண்ண முடியாது, இது தப்பு. ஸோ நம்ம யூ வுட் லைக் டு கோ டு ஊட்டி, நீ ஊட்டிக்கு செல்ல விரும்புகிறாய். அடுத்தது யூ வில் கோ டு ஊட்டி, நீங்கள் ஊட்டிக்கு செல்வீர்கள். யூ வில் லைக் டு கோ டு ஊட்டி வராது. ஸோ நம்ம யூ வுட் லைக் டு கோ டு ஊட்டி, இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். நீங்கள் ஊட்டிக்கு செல்ல விரும்புகிறீர்கள். அடுத்து நெக்ஸ்ட் he will go to ஊட்டி, அவன் ஊட்டிக்கு செல்வான். he will like to go to ஊட்டி வராது, ராங்கான சென்டென்ஸ். he would like to go to ஊட்டி, அவன் ஊட்டிக்கு செல்ல விரும்புகிறான். அடுத்து நெக்ஸ்ட் she will go to ஊட்டி, அவள் ஊட்டிக்கு செல்வாள். she will like to go to ஊட்டி ராங்கான சென்டென்ஸ். she would like to go to ஊட்டி தான் கரெக்டான சென்டென்ஸ். அவள் ஊட்டிக்கு செல்ல விரும்புகிறாள். அடுத்து நெக்ஸ்ட் it will go to ஊட்டி, அது ஊட்டிக்கு செல்லும். it will like to go to ஊட்டி ராங்கான சென்டென்ஸ். ஸோ it would like to go to ஊட்டி, அது ஊட்டிக்கு செல்ல விரும்புகிறது. அடுத்து நெக்ஸ்ட் they will go to ஊட்டி, அவர்கள் ஊட்டிக்கு செல்வார்கள். they will like to go to ஊட்டி ராங்கான சென்டென்ஸ். ஸோ they would like to go to ஊட்டி, அவர்கள் ஊட்டிக்கு செல்ல விரும்புகிறார்கள். ஸோ வில்லிங்னஸ் விருப்பத்தை தெரிவிக்கக்கூடிய சென்டென்ஸ்ல would எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். would நெக்ஸ்ட் யூசேஜ் பாஸ்ட் ஹேபிச்சுவல். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ யூஸ் பண்ணி ஐ வில் கோ டு ஊட்டி டியூரிங் ஹாலிடேஸ், இது ஃபியூச்சர் டென்ஸ். இந்த சென்டென்ஸ் ஷெல் தான் வரணும் ஐக்கு, பட் வில் யூஸ் பண்ணியிருக்கோம். விடுமுறை நாட்களில் நான் ஊட்டிக்கு கண்டிப்பா செல்வேன் அப்படிங்கிற மீனிங்கை இது கொடுக்கும் நிச்சயமா. ஏன் அந்த நிச்சயத்தை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஷெல்லுக்கு பதிலாக ஐ வில் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வில்ல எடுத்துட்டு would யூஸ் பண்றோம். ஐ வுட் கோ டு ஊட்டி டியூரிங் ஹாலிடேஸ், விடுமுறை நாட்களில் நான் ஊட்டிக்கு செல்வேன். ஸோ ரெண்டுமே ஒரே மீனிங் மாதிரி இருக்கும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இது வழக்கமா நான் சின்ன வயசுல இருக்கும்போது லீவ் விட்டுட்டாங்கன்னா நான் ஊட்டிக்கு போயிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பாஸ்ட் கடந்த காலத்தில் நடந்தது, விடுமுறை நாட்களில் நான் ஊட்டிக்கு செல்வேன். அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க, we will go to ஊட்டி during holidays. பாருங்க, விடுமுறை நாட்களில் நாம் ஊட்டிக்கு செல்வோம். இதுவும் நிச்சயமா செல்வோம் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கும். ஏன்னா we shall தான் யூஸ் பண்ணணும், ஆனா we will யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ will எடுத்துட்டு would யூஸ் பண்றோம். we would go to ஊட்டி during holidays, விடுமுறை நாட்களில் நாம் ஊட்டிக்கு செல்வோம். இது வழக்கமா பழைய முந்தைய காலத்துல நாம செஞ்சிட்டு இருந்த ஒரு வழக்கம். பாத்தீங்கன்னாக்க லீவ் விட்டுட்டா நாம எப்பயுமே ஊட்டிக்கு நாங்க போயிடுவோம் நான் சின்ன வயசா இருக்கும்போது அப்படிங்கிற மீனிங் கொடுக்கறதுக்கு இந்த we would go to ஊட்டி during holidays அப்படிங்கிற சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். அடுத்து நெக்ஸ்ட் you will go to ஊட்டி during holidays, விடுமுறை நாட்களில் நீ ஊட்டிக்கு செல்வாய். இது நிச்சயமா
சொல்ல முடியாது. போனாலும் போவேன், போவாட்டியும் விட்டுருவேன். ஏன்னா வில் யூஸ் பண்றோம். யூசுவலா ஐக்கும் வீக்கும் ஷேல் யூஸ் பண்ணுவோம், மற்ற எல்லாத்துக்கும் வில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கேயும் வில் யூஸ் பண்றோம். அடுத்து நெக்ஸ்ட் வில் எடுத்துட்டு would. You would go to ஊட்டி during holidays. விடுமுறை நாட்களில் நீ ஊட்டிக்கு செல்வாய். இது நம்மளுடைய ஒரு வழக்கமான ஒரு செயல் விடுமுறை நாட்கள்ல முன்னாடி. நெக்ஸ்ட் you will go to ஊட்டி during holidays. விடுமுறை நாட்களில் நீங்கள் ஊட்டிக்கு செல்வீர்கள். will எடுத்துட்டு would யூஸ் பண்றோம். You would go to ஊட்டி during holidays. விடுமுறை நாட்களில் நீங்கள் ஊட்டிக்கு செல்வீர்கள். இது நம்ம யூசுவலான ஒரு வழக்கம். அடுத்தது he will go to ஊட்டி during holidays. விடுமுறை நாட்களில் அவன் ஊட்டிக்கு செல்வான். he would go to ஊட்டி during holidays. விடுமுறை நாட்களில் அவன் ஊட்டிக்கு செல்வான். ரெண்டுமே ஒரே மாதிரி சென்டென்ஸ் தான் இருக்கும், ஒரே மீனிங் மாதிரி இருக்கும். பட் ஆனா இது ஊட்டிக்கு போனாலும் போவேன், போவாட்டி விட்டுருவேன், அந்த மீனிங் வரும். இது பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல நான் லீவ் விட்டுட்டாலே நான் ஊட்டிக்கு போயிடுவேன் இல்லை அப்படின்ற மீனிங் வரக்கூடிய சென்டென்ஸ். அடுத்தது she will go to ஊட்டி during holidays. விடுமுறை நாட்களில் அவள் ஊட்டிக்கு செல்வாள். she would go to ஊட்டி during holidays. will எடுத்துட்டு would யூஸ் பண்றோம். விடுமுறை நாட்களில் அவள் ஊட்டிக்கு செல்வாள். அடுத்து நெக்ஸ்ட் it. it will go to ஊட்டி during holidays. தமிழ்ல பாத்தீங்கன்னா விடுமுறை நாட்களில் அது ஊட்டிக்கு செல்லும். will எடுத்துட்டு would யூஸ் பண்றோம். it would go to ஊட்டி during holidays. விடுமுறை நாட்களில் அது ஊட்டிக்கு செல்லும். இந்த சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இது நமக்கு பாத்தீங்கன்னா பாஸ்ட் ஹேபிச்சுவல் அந்த மாதிரியான மீனிங் கொடுக்கக்கூடிய சென்டென்ஸ் இது. அடுத்தது they will go to ஊட்டி during holidays. விடுமுறை நாட்களில் அவர்கள் ஊட்டிக்கு செல்வார்கள். will எடுத்துட்டு would யூஸ் பண்றோம். they would go to ஊட்டி during holidays. விடுமுறை நாட்களில் அவர்கள் ஊட்டிக்கு செல்வார்கள். ஸோ பார்த்தீங்கன்னா கடந்த கால பழக்கம், அதாவது சின்ன வயசுல நம்மளுடைய பழக்கமா இருந்திருக்கும், அது இப்போ இல்லாமல் இருந்திருக்கும். அதை பத்தி நம்ம சொல்லக்கூடிய சென்டென்ஸ்ல நம்ம இந்த would யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா should. இந்த ஷுட்ங்கிற பியூர் ஆக்சிலரி வெர்பு எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகுதுங்கிறத பார்ப்போம். டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாறும்போது ஷல் ஷுட்டா மாறும். அடுத்தது கண்டிஷன், நிச்சயமா இதை செய்யணும் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணும்போது இந்த ஷுட் யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்றது, சஜஷன் பண்றது, இந்த மாதிரியான சென்டென்ஸ்ல ஷுட் யூஸ் ஆகுது. ஷெல்லனோட பாஸ்ட் டென்ஸ் பாத்தீங்கன்னா ஷுட். டைரக்ட் ஸ்பீச்ல இருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாறும்போது ஷல் ஷுட்டா மாறிடும். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம். ஐ ஷல் கோ டு ஊட்டி. இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ்னாலே ஐக்கும் வீக்கும் ஷல் வரும், மற்ற எல்லாத்துக்கும் வில் தான் வரும். இப்போ நம்ம ஐக்கு ஷல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா நான் ஊட்டிக்கு செல்வேன். ஸோ ஊட்டிக்கு நான் போனாலும் போவேன், போகாமலும் விட்டுருவேன், அந்த மாதிரியான அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய சென்டென்ஸ் இது. இப்போ நம்ம இதை இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாற்றுவோம். ஐ செட் தட் ஐ ஷுட் கோ டு ஊட்டி. இதுக்கு தமிழ் மீனிங் பாருங்க, நான் கூறினேன் நான் ஊட்டிக்கு செல்ல வேண்டும் என்று. அடுத்தது நெக்ஸ்ட் வி ஷல் கோ டு ஊட்டி. நாம் ஊட்டிக்கு செல்வோம். இதை இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாத்திரம். வி செட் தட் வி ஷுட் கோ டு ஊட்டி. ஷல் பார்த்தீங்கன்னா சுட்டா மாறிடுச்சு. நாம் கூறினோம் நாம் ஊட்டிக்கு செல்ல வேண்டும் என்று. அடுத்தது யூ ஷல் கோ டு ஊட்டி. இப்போ பாருங்க, நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்னாலே ஐக்கு வீக் மட்டும் தான் ஷெல் யூஸ் பண்ணோம், மற்ற எல்லாத்துக்கும் வில் யூஸ் பண்ணோம்னு சொல்லியிருந்தோம். பட் இங்க நம்ம ஷெல் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இதுக்கு தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா நீ ஊட்டிக்கு செல்வாய். ஸோ இது நிச்சயமா நடக்கக்கூடிய சென்டென்ஸ், அந்த மீனிங்கை இது கொடுக்கும். ஏன்னா யூ வில் கோ டு ஊட்டி தான் வரணும், பட் யூ ஷெல் கோ டு ஊட்டின்னு வந்திருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா ஊட்டிக்கு போவ அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கும். இதை நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாத்திரம். யூ செட் தட் யூ ஷுட் கோ டு ஊட்டி. நீ கூறினாய் நீ ஊட்டிக்கு செல்ல வேண்டும் என்று. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் யூ ஷல் கோ டு ஊட்டி. ஸோ யூக்கு நம்ம வில் தான் யூஸ் பண்ணணும் ஃபியூச்சர் டென்ஸ்ல, பட் இங்க ஷல் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயல். இது நீங்கள் ஊட்டிக்கு செல்வீர்கள் அப்படின்னா நிச்சயமா
நடக்கும், ஊட்டிக்கு அவங்க கண்டிப்பா போவாங்க, அந்த மாதிரியான அழுத்தம் கொடுக்கும். ஸோ இந்த சென்டென்ஸை இன்டைரக்ட் ஸ்பீச்சை மாற்றலாம். பாருங்க, யூ செட் தட் யூ ஷுட் கோ டு ஊட்டி. ஸோ இதுக்கு தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூறினீர்கள் நீங்கள் ஊட்டிக்கு செல்ல வேண்டும் என்று. அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, he shall go to ஊட்டி. ஹீக்கும் வில் தான் வரணும், ஆனா இங்க ஷெல் வந்திருக்கு. ஸோ அதுக்கு தமிழ் மீனிங் அவன் ஊட்டிக்கு செல்வான். ஸோ நிச்சயமா செல்வான் அப்படிங்கிற அழுத்தத்தை கொடுக்குது. ஸோ இதை இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாத்தலாம். he shall go to ஊட்டி அதை வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாறும்போது shall should ஆயிரும். ஸோ he said that he should go to ஊட்டி. அவன் கூறினான் அவன் ஊட்டிக்கு செல்ல வேண்டும் என்று. அடுத்து நெக்ஸ்ட் she யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். she shall go to ஊட்டி. ஸோ ஷெல்லுக்கும் ஷீக்கும் ஷெல் வந்திருக்கு. ஸோ அவள் ஊட்டிக்கு செல்வாள், அவள் நிச்சயமாக ஊட்டிக்கு செல்வாள் அப்படிங்கிற அழுத்தத்தை கொடுக்குது. அடுத்தது அதை இன்டைரக்ட் ஸ்பீச்சை மாற்றலாம். she said that she should go to ஊட்டி. தமிழ் மீனிங் அவள் கூறினாள் அவள் ஊட்டிக்கு செல்ல வேண்டும் என்று. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, it shall go to ஊட்டி. ஸோ இட்டுக்கும் வில் தான் வரணும், ஆனால் ஷெல் வந்திருக்கு. தமிழ் மீனிங் பாருங்க, அது ஊட்டிக்கு செல்லும். ஸோ இது நிச்சயமா நடக்கக்கூடிய செயல், ஏன்னா வில்லுக்கு பதிலாக ஷெல் வந்திருக்கு. இது இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாற்றலாம். இட் செட் தட் இட் ஷுட் கோ டு ஊட்டி. அது கூறியது அது ஊட்டிக்கு செல்ல வேண்டும் என்று. அடுத்து நெக்ஸ்ட் தே ஷெல் கோ டு ஊட்டி. தேக்கும் வில் தான் வரணும், ஆனால் ஷெல் வந்திருக்கு. தமிழ் மீனிங் அவர்கள் ஊட்டிக்கு செல்வார்கள். ஸோ இது நிச்சயமா நடக்கக்கூடிய அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய சென்டென்ஸ் இது. இது இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாறுது பாருங்க. they said that they should go to ஊட்டி. அவர்கள் கூறினார்கள் அவர்கள் ஊட்டிக்கு செல்ல வேண்டும் என்று. ஸோ பார்த்தீங்கன்னா ஷால் ஷுட்டா மாறுது இன்டைரக்ட் ஸ்பீச்ல. ஸோ அதனுடைய மீனிங்ஸ் நம்ம பார்த்தோம். ஷுட்னோட நெக்ஸ்ட் யூசேஜ் கண்டிஷனல் டென்ஸ்ல வரும். அதாவது கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கக்கூடிய சென்டென்ஸ்ல நம்ம ஷுட் யூஸ் பண்ணலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பாருங்க, ஃபர்ஸ்ட் ஐ ஷல் கோ டு ஸ்கூல். இது வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஐக்கும் வீக்கும் ஷெல் தான் வரும், அதே மாதிரி இங்கே ஷெல் தான் வந்திருக்கு. தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா நான் பள்ளிக்கு செல்வேன். ஸோ இது எந்த மாதிரியான அழுத்தத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பள்ளிக்கு போனாலும் போவேன், போகாமலும் விட்டுருவேன். ஸோ அந்த மாதிரியான அழுத்தத்தை இந்த சென்டென்ஸ் கொடுக்குது. ஸோ இது நம்ம கண்டிஷனல் டென்ஸாக மாறும்போது ஷால் ஷுட்டா மாறிடும். பாருங்க, ஐ ஷுட் கோ டு ஸ்கூல். ஸோ ஐ ஷுட் கோ டு ஸ்கூல் அப்படிங்கும்போது அதுக்கு மீனிங் நான் பள்ளிக்கு செல்ல வேண்டும். ஸோ கட்டாயமாக நான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கும் இது. அடுத்தது நெக்ஸ்ட் வி யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் டென்ஸ், வி ஷால் கோ டு ஸ்கூல். இப்போ நாம் பள்ளிக்கு செல்வோம். ஸோ இதுவும் ஐக்கும் வீக்கும் ஷெல் தான் வரணும். ஸோ அதனால ஷெல் வந்திருக்கு. இப்போ நாம் பள்ளிக்கு செல்வோம் அப்படின்னா போனாலும் போவோம், போகாமலும் விட்டுருவோம். ஸோ இது கண்டிஷன் டென்ஸாக மாறும்போது பாருங்க, ஷெல் ஷுட் ஆயிரும். வி ஷுட் கோ டு ஸ்கூல். இதுக்கு மீனிங் பாருங்க, நாம் பள்ளிக்கு செல்ல வேண்டும் கண்டிப்பாக அப்படின்ற மீனிங்கை கொடுக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் யூ, யூ ஷால் கோ டு ஸ்கூல். பார்த்தீங்கன்னா வழக்கமா யூக்கு யூ யூ ஹி ஷி இட் தே இதுக்கெல்லாம் வில் தான் யூஸ் பண்ணணும், ஆனால் ஷால் வந்திருக்கு. ஸோ இது நிச்சயம் நடக்கக்கூடியது. நீ பள்ளிக்கு செல்வாய். ஸோ நிச்சயமா நீ பள்ளிக்கு போவ அப்படிங்கிற அழுத்தம் இது இந்த சென்டென்ஸ்ல கிடைக்கும். இப்போ ஷால் வந்து ஷுட்டா மாறிடுது. யூ ஷுட் கோ டு ஸ்கூல் அப்படின்னு என்ன பாருங்க, நீ பள்ளிக்கு செல்ல வேண்டும். ஸோ இதை காட்டிலும் இது அழுத்தம் ஜாஸ்தி. ஸோ நீ கண்டிப்பா பள்ளிக்கு போகணும் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, யூ ஷால் கோ டு ஸ்கூல். நீங்கள் பள்ளிக்கு செல்வீர்கள். இதுவும் அழுத்தத்தை கொடுக்கும், ஏன்னா யூக்கு வில் தான் வரணும், ஆனால் ஷெல் போட்டிருக்கு. அப்போ கண்டிப்பா பள்ளிக்கு நீங்க போவீங்க. இப்போ ஷெல் எடுத்துட்டு ஷுட்டை போடுறோம். அப்போ யூ ஷுட் கோ டு ஸ்கூல். இதுக்கு தமிழ் மீனிங் பாருங்க, நீங்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டும். ஸோ நீங்க கண்டிப்பா கட்டாயம் ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிற மீனிங் இதுக்கு. அடுத்து நெக்ஸ்ட் ஹீ ஷால் கோ டு ஸ்கூல். அதே மாதிரி தான் ஹீ வில் தான் வரணும், ஆனால் ஷால் வந்திருக்கு. அவன் பள்ளிக்கு செல்வான் அப்படின்னு என்ன அர்த்தம், அவன் கண்டிப்பா பள்ளிக்கு போவான் அப்படிங்கிற அழுத்தம் இதுல கிடைக்குது. இதை ஷால் எடுத்துட்டு ஷுட் யூஸ் பண்றோம். ஹீ ஷுட் கோ டு ஸ்கூல். இதுக்கு மீனிங் பாருங்க, அவனுக்கு
அவன் பள்ளிக்கு செல்ல வேண்டும். அடுத்து நெக்ஸ்ட் she shall go to school. ஸோ ஷெல் ஷீக்கும் வில் வரும், ஆனா இங்க ஷெல் வந்திருக்கு. இப்ப பாருங்க அவள் பள்ளிக்கு செல்வாள், அது நிச்சயமா பள்ளிக்கு போவா அப்படிங்கிற அழுத்தம் கிடைக்குது. இப்போ ஷெல் எடுத்துட்டு should யூஸ் பண்றோம். she should go to school. அவள் பள்ளிக்கு செல்ல வேண்டும். நெக்ஸ்ட் it shall go to school. அது பள்ளிக்கு செல்லும். ஸோ இட்டுக்கு வில் தான் வரணும், ஆனா ஷால் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய சென்டென்ஸ் அது பள்ளிக்கு கட்டாயம் செல்லும். ஸோ ஷால் எடுத்துட்டு ஷுட் போடுறோம். இட் ஷுட் கோ டு ஸ்கூல். அது பள்ளிக்கு செல்ல வேண்டும். ஸோ இந்த மாதிரியான கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு சென்டென்ஸ்க்கு நம்ம ஷுட் யூஸ் பண்றோம். அடுத்து தே ஷால் கோ டு ஸ்கூல். ஸோ தேக்கும் வில் தான் யூஸ் பண்ணணும், ஆனால் ஷால் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா அவர்கள் பள்ளிக்கு செல்வார்கள். ஸோ இதில் நிச்சயமா போவாங்க அப்படிங்கிற அழுத்தம் கிடைக்குது. ஸோ தே ஷுட் கோ டு ஸ்கூல். தே ஷுட் கோ டு ஸ்கூல் அப்படின்னா மீனிங் பாருங்க, அவர்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டும். ஸோ நிச்சயமா அவங்க ஸ்கூலுக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற மீனிங். ஸோ ஷல் ஷுட்டா மாறும்போது கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய மீனிங்கை கொடுக்கக்கூடிய சென்டென்ஸ்ல நம்ம யூஸ் பண்றோம். ஷுட்டோட நெக்ஸ்ட் யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு அட்வைஸ் சொல்லக்கூடிய சென்டென்ஸ்ல நம்ம ஷுட் யூஸ் பண்ணலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ யூஸ் பண்ணி சிம்பிள் ஃபியூச்சர்ல நம்ம எழுதலாம். பாருங்க ஐ ஷால் கிவ் ரெஸ்பெக்ட் டு டீச்சர். இது தமிழ் மீனிங் பாருங்க, நான் ஆசிரியருக்கு மரியாதை கொடுப்பேன். இது ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ ஐக்கும் வீக்கும் ஷால் தான் வரும். ஸோ அப்போ பாருங்க ஐ ஷால் கிவ் ரெஸ்பெக்ட் டு டீச்சர்ஸ் அப்படிங்கும்போது நான் ஆசிரியருக்கு மரியாதை கொடுப்பேன். ஸோ அடுத்தது இந்த ஷால் வந்து சுட்டா மாறுது. ஷெல் ஷுட்டா மாறும்போது ஐ ஷுட் கிவ் ரெஸ்பெக்ட் டு டீச்சர்ஸ். இதுக்கு மீனிங் பாருங்க, நான் ஆசிரியருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், கண்டிப்பா கொடுக்கணும் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கும். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க we shall give respect to teacher. ஸோ இதுல மீனிங் பாருங்க, நாம் ஆசிரியருக்கு மரியாதை கொடுப்போம். ஸோ இங்க ஐக்கும் வீக்கும் ஷெல் வரும். ஸோ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அடுத்தது நெக்ஸ்ட்டுக்கெல்லாம் பாருங்க வில் யூஸ் பண்ணணும், ஆனா நம்ம ஷெல் யூஸ் பண்ண போறோம். பாருங்க இப்போ ஷால் வந்து ஷுட்டா மாறுது. we should give respect to teachers அப்படிங்கும்போது மீனிங் பாருங்க, நாம் ஆசிரியருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அடுத்து நெக்ஸ்ட் you shall give respect to teachers. ஸோ யூக்கு வந்து வில் தான் வரும், ஆனா இப்போ நம்ம ஷால் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணா நீ ஆசிரியருக்கு மரியாதை கொடுப்பாய். ஸோ நிச்சயம். அடுத்து நெக்ஸ்ட் ஷால் வந்து ஷுட்டா மாறுது. you should give respect to teachers. நீ ஆசிரியருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அடுத்தது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் you shall give respect to teacher. இப்போ பாருங்க யூக்கு வில் தான் வரணும், ஆனா ஷால் வந்திருக்கு. தமிழ் மீனிங் பாருங்க, நீங்கள் ஆசிரியருக்கு மரியாதை கொடுப்பீர்கள். ஸோ வில்லுக்கு பதிலாக ஷால் வந்ததுனால இது நிச்சயமா கொடுப்பீர்கள் அப்படிங்கிற அழுத்தம் கிடைக்கும். அடுத்தது ஷால் ஷுட்டா மாறுது. you should give respect to teacher. நீங்கள் ஆசிரியருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அடுத்து நெக்ஸ்ட் he shall give respect to teacher. ஹீக்கு வில் தான் வரணும், ஆனா ஷால் வந்திருக்கு. மீனிங் பாருங்க, அவன் ஆசிரியருக்கு மரியாதை கொடுப்பான் நிச்சயம். ஸோ வில்லுக்கு பதிலாக ஷால் வரும்போது. அடுத்தது நெக்ஸ்ட் ஷால் ஷுட்டா மாறுது. he should give respect to teacher. அவன் ஆசிரியருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அடுத்தது நெக்ஸ்ட் she shall give respect to teacher. ஷீக்கு வில் தான் வரணும், ஆனா ஷால் வந்திருக்கு. ஸோ அவள் ஆசிரியருக்கு மரியாதை கொடுப்பாள் நிச்சயமா. ஏன்னா இங்க வில்லுக்கு பதிலாக ஷால் வந்திருக்கிறதுனால. இப்போ ஷால் ஷுட்டா மாறுது. she should give respect to teacher. அவள் ஆசிரியருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரியான மீனிங் நமக்கு கிடைக்கும் ஷால் ஷுட்டா மாறும்போது. அடுத்தது நெக்ஸ்ட் it shall give respect to teacher. இது பாருங்க, இட்டுக்கும் வில் தான் யூஸ் பண்ணோம், ஷால் யூஸ் பண்ணியிருக்கோம். அது ஆசிரியருக்கு மரியாதை கொடுக்கும். ஸோ நிச்சயமா கொடுக்கும் அப்படிங்கிற மீனிங்கே கிடைக்கும். அடுத்தது ஷால் ஷுட்டா மாறுது. it should give respect to teacher. அது ஆசிரியருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அடுத்த நெக்ஸ்ட் they shall give respect to teacher. ஷாலுக்கு வந்து பாருங்க என்ன மாதிரியான அழுத்தம் கிடைக்குதுன்னா, அவர்கள் ஆசிரியருக்கு நிச்சயம் மரியாதை கொடுப்பார்கள் அப்படிங்கிற அழுத்தம் இங்க கிடைக்கும். ஸோ இங்க ஷால் ஷுட்டா மாறுது. they should give respect to teacher. அவர்கள் ஆசிரியருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். ஸோ
நம்ம should வந்து அட்வைஸ் பண்ற சென்டென்ஸ்ல யூஸ் பண்றோம்.